இது மகிமை நேரம். நம்முடைய கர்த்தர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இடையினேற்ற நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த மகிமை நேரம் மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாட்களிலும் மனம் திரும்புதல் என்பதை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். கடந்த நாளிலே மனம் திரும்புதல் அவசியம் என்ன, கர்த்தர் அதை விரும்புகிறார், அது அவர் கட்டளை கொடுக்கிறார் என்பதை குறித்து நாம் தியானித்தோம். அவருடைய பிரசங்கங்களிலே மூல உபதேசமாக இருந்தது என்பதை குறித்து தியானித்தோம். இந்த நாளிலும் மெய்யான மனம் திரும்புதல் என்ன? மனம் திரும்புதல் என்கிற வார்த்தை அனைவரும் அறிந்தது. ஆனாலும் வேதத்தில் இருந்து மெய்யான மனம் திரும்புதல் என்ன என்பதை இன்று தியானிக்க இருக்கிறோம். லூக்கா 15ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், நான் எழுந்து என் தகப்பனிடத்தில் போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன் என்று. இது நாம் அனைவரும் அறிந்த ஒரு உவமை. மனம் திரும்புதலுக்காக இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு உவமை. ஒரு தகப்பனுக்கு 2 மகன்கள் இருந்தார்கள். அதில் இளைய மகன் ஊதாரியாக அவனுடைய தகப்பனை வீட்டை விட்டு வெளியே போய் தன்னுடைய ஆஸ்திகள் எல்லாம் இழந்தான் என்று நாம் பார்க்கிறோம். இப்போ மனம் திரும்புதல் என்று நாம் பார்க்கும் பொழுது இந்த நாளில நாம் அநேகர் என்ன நினைத்து கொண்டிருக்கிறோம்? கிறிஸ்துவை அறிந்தவர்களும் அறியாதவர்களும் ஒரு பாவ பழக்கத்திலோ அல்லது கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு காரியத்தையோ செய்ததில் இருந்து உதாரணமாக நாம் எடுத்துக்கொள்ளும் பொழுது ஒரு போதை பழக்கங்களிலோ அல்லது ஒரு குடி பழக்கத்திலோ காணப்படும் பொழுது அந்த பழக்கத்தை விட்டு ஏதோ ஒரு காரணத்தினாலேயோ அல்லது மருத்துவ காரணத்தினாலேயோ அந்த பழக்கத்தை விட்டா நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, அவரு மனம் மாறிட்டாரு அல்லது மனம் திரும்பிட்டாரு அப்படின்னு சொல்லுவோம். ஆனா வேதத்துல காணப்படுகிறபடி அந்த மனம் திரும்புதல் அல்ல. அதாவது பாவத்தை உணர்ந்து அந்த பாவ பழக்கத்தை விட்டு விடுவது மாத்திரம் மனம் திரும்புதல் அல்ல என்று நான் பார்க்க முடிகிறது. ஏன் அப்படின்னு சொன்னா, ஒருவன் பாவம் செய்யும் பொழுது அது கிறிஸ்துவை அறிந்தவனாய் இருந்தாலும் அறியாதவனாய் இருந்தாலும் அவன் பாவ உணர்வடைந்து அந்த பாவத்தை விட்டு விடுகிறான். அப்ப அது ஒரு மனமாற்றம் என்றுதான் பார்க்கப்படுகிறது. ஆனா மெய்யான மனம் திரும்புதல் என்று சொல்லும் பொழுது அவன் பாவத்தை உணர்ந்து அந்த பாவத்திற்காக ஒரு தண்டனை நமக்கு உண்டு என்று அது மனஸ்தாபப்பட்டு அந்த பாவத்திற்காக மனஸ்தாபப்படுகிறான். இது கிறிஸ்துவை அறியாதவர்களும் இந்த காரியங்கள் நடக்கிறது, இந்த நிகழ்வுகள் நடக்கிறது. பாவம் செய்கிறவர்கள் பாவ பழக்கங்களை விட்டு விடுகிறார்கள். ஐயோ, இந்த பாவத்தை நான் செய்து விட்டேனே என்று உணர்வடைகிறார்கள். அந்த பாவத்தினால் நமக்கு தண்டனை உண்டு என்று நம்புகிறார்கள். ஆனால் அந்த பாவத்தில் இருந்து நமக்கு மன்னிப்பையும் விடுதலையையும் மீட்பையும் ரட்சிப்பையும் கொடுப்பது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்று விசுவாசிப்பதே மெய்யான மனம் திரும்புதலாக இருக்கிறது. பிரியமானவர்களே, இதுதான் தேவன் விரும்புகிற மெய்யான மனம் திரும்புதல். உன் பாவத்தை உணர்ந்து உன்னுடைய பாவத்தை அறிக்கையிட்டு அதை விட்டு என் பாவத்தை மன்னிக்க இயேசு கிறிஸ்துவினால் முடியும், அவர் என்னுடைய பாவத்தை மன்னிப்பார் என்று அவரிடத்திலே கெஞ்சி மனஸ்தாபப்பட்டு அவருடைய இரக்கத்தை பெற்று மீண்டும் அந்த பாவத்தை செய்யாதபடி நிலையான வாழ்க்கையில வாழ்வதுதான் மெய்யான மனம் திரும்புதல். இப்பொழுது இந்த இளையகுமாரனுடைய அந்த ஓமையாக இயேசு கிறிஸ்து சொன்னது அதுதான். அந்த இளையகுமாரன் பாவம் செய்து தன்னுடைய தகப்பனை விட்டு தூரம் போன பிறகு முதலாவதாக அந்த நம்ம லூக்கா அந்த 15ஆம் அதிகாரத்திலே வாசிக்கும் பொழுது அவனுடைய புத்தி தெளிந்து என்று எழுதப்பட்டிருக்கும். அந்த புத்தி தெளிந்த பொழுது நம்ம அநேகர் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, புத்தி தெளிஞ்சு அந்த பாவத்தை விட்டு வேற ஒரு நிகழ்வுக்குள்ளாக செல்வார்கள். ஆனா இந்த இடத்துல ஆண்டவர் என்ன விரும்புகிறாரோ, அவன் தன் பாவத்தை விட்டு அவன் உணர்வடைந்தான். அவன் தன்னுடைய பாவத்தை அறிக்கை விட்டான். தகப்பனே, உமக்கு விரோதமாகவும் பரத்துக்கு விரோதமாகவும் நான் பாவம் செய்தேன். பாவ உணர்வடைந்து அவன் பாவத்தை அறிக்கை செய்து அடுத்து என்ன சொல்றான்? தேவனுடைய இரக்கத்துக்காக தேடுகிறான். என்னுடைய தகப்பனுடைய வீட்டுல அநேகர் உண்டு, எல்லா வேலைக்காரர்களும் நன்றாக புசித்திருக்கிறார்கள், ஆனால் நான் பசியா இருக்கிறேன். நான் என் தகப்பனிடத்துல எழுந்து போவேன். ஆனா என்ன சொல்லுவேன்? நான் உமக்கு மகனாக இருக்க நான் பாத்திரன் அல்ல என்று என்ன செய்யறான்? மனஸ்தாபப்பட்டு தன்னை தாழ்த்துகிறான். உமக்கு மகனாக இருக்க நான் பாத்திரன் அல்ல, உம வேலைக்காரனாகவாது என்னை ஏற்றுக்கொள்ளும் என்று நான் என் தகப்பனிடம் போவேன் என்று தன் உள்ளத்திலே சொல்லி கொண்டு தன் தகப்பனிடத்தில் போகிறான். பிரியமானவர்களே, இந்த
ஒரு மனம் திரும்புதலை தான் தேவன் நம்மிடத்திலும் எதிர்பார்க்கிறார். இந்த உலக பிரகாரமான நம்ம காரியங்களில் இது சொல்லப்பட்டிருந்தாலும், உலக பிரகாரமான ஒரு தகப்பன் நாம் இப்படி ஒரு பாவத்தை செய்துவிட்டு போகும் பொழுது நம்மளை மன்னிப்பாரோ என்று தெரியாது. ஆனால் அந்த லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிற பொழுது நாம் இப்படி ஒரு உள்ளான மனஸ்தாபம் அடைந்து தன்னுடைய பாவத்தை உணர்ந்து அறிக்கையிட்டு திரும்ப தன் தேவனிடத்திற்கு போகும் பொழுது அதில் எழுதப்பட்டிருக்கிறது. அவர் என்ன சொல்வார்னா, அவர் மனதுருகி ஓடி வந்து அவர் கழுத்தை கட்டி கொண்டு அவரை முத்தம் செய்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப இத்தகைய மனம் திரும்புதலை தான் தேவன் விரும்புகிறார். இதுதான் மெய்யான மனம் திரும்புதலாக காணப்படுகிறது. பாவத்தை உணர்ந்து கொள்ளுவது மட்டும் இந்த மனம் திரும்புதல் அல்ல. இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்வது மட்டும் மனம் திரும்புதல் அல்ல. நாம் செய்த அக்கிரமங்கள் பாவங்களை நினைத்து அதை உணர்ந்து அதை அறிக்கையிட்டு அதை மனஸ்தாபப்பட்டு தேவன் என்னுடைய பாவங்களை மன்னிப்பார் என்று விசுவாசித்து, இயேசு கிறிஸ்துடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பு உண்டு என்று விசுவாசித்து அந்த மன்னிப்புக்காக தேவனிடத்தில் அழுது அவருடைய இரக்கத்தை பெற்று அந்த பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளும் பொழுதுதான் மெய்யான மனம் திரும்புதலை நான் பெற்றுக்கொள்ள முடியும். அதுல இந்த மனம் திரும்புதல் முதலில் பாவத்தை உணர்தல், பாவத்தை அறிக்கை செய்தல், இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவங்களை மன்னிப்பார் என்ற விசுவாசம், அவர்தான் என்னை மன்னிக்க முடியும் என்று அவரிடத்திற்கு திரும்புவது, பாவத்தை விட்டு வேறு வழி திரும்பாதபடிக்கு தேவனிடத்திற்கு திரும்புகிறது. என்னை ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே, என் பாவங்களை மன்னியும். தாவீது கெஞ்சினது போல என்னுடைய பாவங்களை மன்னியும், என்னுடைய அக்கிரமங்களை நீர் பாராதிரும் என்று கெஞ்சினது போல கெஞ்சி தாழ்மைப்பட்டு அவருடைய இரக்கத்தை தேடுகிறது தான் மெய்யான மனம் திரும்புதல். அவரை தாவீது பாவம் செய்யும் பொழுது நான் பார்க்கிறோம், அவர் 51ஆம் சங்கீதத்தில் முழுவதும் தன்னுடைய பாவங்களை மறைக்காமல் அறிக்கையிட்டு அவருடைய இரக்கத்திற்காக கெஞ்சுகிறான். ஆண்டவரே, என்னுடைய ஈசோப்பினால் என்னை சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கழுவிருளும், அப்பொழுது நான் உறைந்த மலையிலும் வெண்மையாவேன் என்று அவரை நம்பி அவருடைய விசுவாசத்தை தேடி தன்னுடைய பாவ அறிக்கை விட்டனால் அவன் அந்த பாவத்திலிருந்து மன்னிக்கப்பட்டான், தேவனுடைய இரக்கத்தை பெற்றான் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, மெய்யான மனம் திரும்புதல் என்பதை நாம் அறிந்து வேதத்தில் இருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி நாம் கெஞ்சும் பொழுது தேவன் என்ன எழுதியிருக்குன்னா, நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல உங்கள் இருதயத்தை கிழித்து தேவனிடத்தில் திரும்புங்கள், அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர், அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற தேவன் என்று சொல்லிட்டு நம்ம முதலில் நாம் பார்த்த பொழுது அந்த துன்மார்க்கன் அவனுடைய மரணத்தை அவன் விரும்பாதபடி அவன் துன்மார்க்கத்தை விட்டு திரும்பி பிழைப்பதையே தேவன் விரும்புகிறார் என்று பார்க்கிறோம். எல்லாருக்கும் மனம் திரும்புதலையும் ரட்சிப்பையும் கொடுக்க அவர் விருப்பமா இருக்கிறார். நாம் அவரிடத்திலே திரும்பி வரும் பொழுது பொல்லாத வழிகளையும் நம்முடைய பாதைகளையும் பாவமான பாதைகளையும் விட்டு திரும்பும் பொழுது, அது எப்பேற்பட்ட பாவங்களை இருந்தாலும் தேவன் மனம் திரும்புதலை அருளி செய்வதற்கு அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அதற்காக நான் ஜெபிப்போம். இரக்கமும் கிருபையும் உள்ள அன்புள்ள ஆண்டவரே, துதிக்கிறோம் அப்பா, உமக்கே மகிமை செலுத்துகிறோம். இந்த நாளிலும் அப்பா, மெய்யான மனம் திரும்புதல் எது என்பதை உடைய வேதத்திலிருந்து தியானிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்தீங்க ஆண்டவரே. கேட்கிறவருடைய உள்ளத்திலே கர்த்தாவே இந்த மெய்யான சத்தியத்தை அவர்களை அறிந்து கொள்ளவும் புரிந்து கொள்ளவும் உம்மிடத்திலிருந்து கெஞ்சி உம்முடைய இரக்கங்களையும் மன்னிப்பையும் மனம் திரும்புதலையும் ரட்சிப்பையும் பெற்றுக்கொள்ளவும், விலையேறப்பெற்ற ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளவும் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கிருபை செய்யும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. எங்களை தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.